மோஸ்ட் பாப்புலர் ஃபேஸ் ஆஃப் த டெலிவிஷன் மேல். இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கேட்டகரி அவார்டு வழங்குவதற்காக. எஸ், ஸோ டைரக்டர் பொன்ராம் சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் பொன்ராம் சார். இப்போ பொன்ராம் சார் வந்துட்டு யாருக்கு அவார்டு கொடுக்க போறாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவரை வந்து நம்ம ஃபெலிசிட்டேட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்தியன் அவார்ட்ஸ் 2026ல பிள்ளையார் சொல்லி போட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து உட்காந்து நம்மளோட நிகழ்ச்சியை வந்து கிரேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒன் அண்ட் ஒன்லி தீபக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். லெட்ஸ் வெல்கம் தீபக் தினகர். சின்னத்திரை மார்க்கண்டேயன் அப்பல இருந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு ஆக்டர், ஆங்கர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எப்படி இல்லைங்களா? சூப்பர், ரொம்ப நன்றி. தீபக்கு நான் கொடுக்க வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் தொடர்ந்து வந்து அவருடைய நிறைய ட்ராவல் பண்ணி நிறையா பண்ணணும் அப்படின்னு வாழ்த்து சொல்கிறேன். கங்க்ராட்ஸ், கண்டினியூ பண்ணுங்கள். சூப்பர் அண்ணா. ஃபர்ஸ்ட் அவார்ட் கொடுத்துடலாம் ப்ளீஸ். அண்ணா, உண்மையாகவே இந்த ஒரு அவார்டு கிடைக்கும்போது எவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸாக இருக்குது அப்படின்றது நல்லாவே தெரியுது. அன்றும் இன்றும் என்றும் நீங்கள் வந்துட்டு இளமையே. இது நான் கேர்ள்ஸ்க்கு மட்டும் போட மாட்டேன் அண்ணன், இது உண்மையாகவே உங்களை பார்த்து மனசார வந்த ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது சொல்லுங்கள். ஆஹா, என்ன சொல்கிறான் பாருங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ செகண்ட் டைம் ஸ்டேஜுக்கு வந்தேன். பட் இருந்தாலும் வந்து ஐ லைக் டு தேங்க் இந்தியன் அவார்ட்ஸ் 2026. இந்த வருடம் டெலிவிஷன் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட முடிவில் 4 படங்கள் ஹோப்ஃபுல்லி ரிலீஸ் ஆகுது. ஸோ அது முடிச்ச உடனே 2027ல் இந்தியன் அவார்ட்ஸோடைய மூவி அவார்ட்ஸில் கண்டிப்பாக ஒன்று வாங்கணும்னு ஒரு ஆசையோடு தான் இந்த இடத்துல நிற்கிறேன் நான். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கலைகளும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு சின்ன ஒரு டிரான்சிஷன் கிடச்சிருக்கு லைஃப்பில். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டுவர்ட் தட். ஸோ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட் இந்த அவார்ட்ஸ். எனக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா அவார்டீஸ்க்கும் கண்டிப்பாக இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்ஸ். ஓகே அண்ணா, உங்களோட ஃபிட்னஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் அப்படின்னா நான் ரிசர்ச் பண்ணதில் யோகா. கரெக்டா? ஆமாம். என்னுடைய யோகா கம்பெனியும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி ஜிம் பார்ட்னர் இங்கே தான் இருக்காங்க. யார் சார்? யார் ஜிம்? யோகாவில் வந்து கிக்கி எங்கே இருக்காங்க? கிக்கி இவ்வளோ நேரம் கிக்கி இஸ் இங்கே தான் இருந்தாங்க, காண போயிட்டாங்க. அதே மாதிரி அதுல்யா அவர்களும் வந்து நாங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அவங்க தனியாக ஒர்க் அவுட் பண்ண, நான் தனியாக ஒர்க் பண்ண. எங்களுக்கு 2 பேருக்கு ஒரே காமன் ட்ரெயினர். அப்ப ஃபிட்னஸ் தான் யோகா ஜிம் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு அந்த ஜிம்ல நான் ஜாயின் பண்ணேன்னா நானும் ஃபிட்டா இருப்பேன். உன்னை சேர்க்க மாட்டாங்க, கவலைப்படாத. அண்ணா, உன்னை சேர்க்க மாட்டாங்க, கவலைப்படாத. ஏன் இல்ல, இவன் வந்து உங்களுக்கு எடுத்து வரணும். இவன் வந்து உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவான். உங்களை வந்து ஒழுங்கா பண்ண விடாம இவன் வந்து கெடுத்து விட்டுருவான். ஆமா அக்கா, அண்ணா எனக்கு ஒரே இதுதான். எல்இடில பாத்தீங்கன்னா இந்த ஒரு போஸ் இருக்கு. ஏய் என்னடா அப்படி இல்ல, அவார்டு கொடுத்துட்டு கலாய்க்கவும் செய்றீங்களா? அந்த மாதிரி இல்லண்ணா, யோகா அப்படி வச்சு கலாய்க்கிறானுங்க சார். பாருங்க சார், யோகா அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு அது புனிதமான ஒரு விஷயம் இல்லையா? இந்த பேச்சு பேசுறல்ல, நீ போய் அந்த போஸ் பண்ண ட்ரை பண்ணு. நீ பண்றா, நீ பண்ணுவா. போடா நான் உனக்கு இது குத்துறேன்டா, நீ பண்றாத. தீபக் நீங்க டீச் பண்ணுங்க அவருக்கு எப்படி பண்ணனும்னு. நல்ல ஒரு கை தட்டு. நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அவர் பண்ணிட்டோம் அத. ஓகே, சோ ரைட் லெக் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணிக்கோ. இப்போ லெஃப்ட் லெக் தூக்கு. லெஃப்ட் லெக் தூக்குடா. இப்போ அப்படியே உட்காரு, சிட்டிங் பொசிஷன் போ. சிட்டிங் பொசிஷன் வா, லைட்டா உட்காரு. இப்போ அம்மா தாயேன்னு சொல்லி கை இப்படி மடிச்சுக்கோ. இப்படி கை பின்னிக்கோ. இப்படி பண்றா, மேல தூக்கு. கை மேல ஏந்து. இதான் போஸ். மேலயே வரலையே கை. இது பார்த்தா எப்படி இருக்குது? சத்தியமா இருக்கிற 4 பேர் ஏந்து போயிடுவாங்கம்மா, கம்னர்மா. இது வந்துட்டு முத்தையா முரளிதரன் போலிங் போடுற போஸ்ட் கரெக்டு தானே? ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக
நானும் யோகா கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவார்ட் ஷோவில் இதே மாதிரி போஸ்டில் தான் இருக்கும். ஓகே, பொன்ராம் சார் நன்றிகள் கோடி. எஸ் சார், கோல்டன் லெக்ஸ் பிடிச்சிட்டார் அவர். Golden legs. சீமராஜா 3 எடுக்கிறோம் சார். ஓகே, நன்றி. Thank you once again and congratulations, Deepak.